உங்களோட அழகான கண்களால என்ன நீங்க கொள்ளை அடிச்சிட்டீங்க. இந்த இருட்டோட சாயல்ல நீங்க வந்து என்ன கிழிக்கிறீங்கன்னு பாப்போம். அட இப்பதானே ராத்திரியே ஆரம்பிச்சிருக்கு. இந்த இருட்டோட சாயல்ல நான் உனக்கு ஒரு புது உலகத்தையே காட்ட போறேன் என்னோட சந்திரா. வாங்க, உங்களோட தாகத்தை தீர்த்துக்கோங்க. இதுக்கே இப்படி விழுந்துட்டா என்ன சஞ்சய்? ஒழுங்கா சாப்பிடுறதில்ல போல. நானா சாப்பிடல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. தயாராயிரு. இந்த நேரத்துக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அது சரி. போலீஸ் வந்துருச்சு. தொல்ல. என்ன பண்ற? போலீஸ் வந்துருச்சு, சீக்கிரம் தொல்லை போய் தொல்ல. ஹலோ. ஐ திங்க் அவங்க போயிட்டாங்க. சரி, நான் வரேன். கஸ்டமரா இல்ல போலீஸா? சிஐடி. ஓ, உனக்கு 50% டிஸ்கவுண்ட் தரேன். போலாமா? ஓ, மூஞ்சிக்கு டிஸ்கவுண்ட் வர கேக்குதா? இப்போதைக்கு ஜெயில போய் களி தின்னு. உனக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கு. இங்க வா, கொஞ்சம் என்ன நல்லா பாரு. டிஸ்கவுண்ட் வேணாமா? அதான் முன்னாடியே வேணான்னு சொல்லிட்டேனே. என்ன சார் நீங்க? உங்களுக்கு இந்த ரூல்ஸ் பத்திலாம் ஒன்னும் தெரியாது போல. என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா ஃபீமேல் கான்ஸ்டபிள் வேணும். உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். அதான் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். ஸ்னேகா, என்ன சார், என்ன விட்டு தொலைங்களா? ஏன் நீ என்ன சமூக சேவகையா? அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு தங்கம், உங்களுக்கு நான் தேவைப்படுவேன். அப்படியா? எப்படி? கொஞ்ச நேரம் முன்னாடி என் கூட யார் இருந்தாங்க தெரியுமா? சஞ்சய் குமார். சஞ்சய் குமாரா? அந்த மணி லாண்டரா? என் பின்னாடி பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என் கிளைண்ட் லிஸ்ட்ல ஏகப்பட்ட பொறுக்கிங்க இருக்காங்க. உங்களுக்காக வேணா நான் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றேன். முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. எனக்கு களி திங்கறத பத்தில கவலை இல்ல. என்ன சொல்றீங்க? யோசிச்சு சொல்லுங்க. முடிவு எடுத்துட்டீங்களா? என்ன சொல்ல போறீங்க? இந்தாங்க, இதுல எல்லாரோட டீடைல்ஸும் இருக்கு, பாத்துக்கோங்க. இவ்ளோ டீடைல்ஸ் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? அட சார், இந்த பணக்காரங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். அவங்க நிறைய டென்ஷன் ஆவாங்க. அப்புறம் அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு எல்லாரும் என்கிட்ட வருவாங்க. அப்புறம் மந்திரம் பண்ண மாதிரி எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நிஜம் தானே? ஆமா சார், நல்லா படிங்க, நிறைய விவரம் அதுல இருக்கும். இத பாருங்க, மனோஜ் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மொத்தமா 4 கோடியை சாப்பிட்டாராம். அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வர ஒரு பொண்ணு இறந்து போச்சுல்ல, நேரம் என்கிட்ட தான் வந்தாரு. பாவமா மூஞ்ச வச்சு அழுதுகிட்டு இருந்தாரு. மிஸ்டர் மானவ் இருக்காருல்ல, அவரு பொண்டாட்டியவே போட்டு தள்ளிட்டாராம். ஏன்னா அவரு பொண்டாட்டி அவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்டு பாதி ப்ராப்பர்ட்டியை ஆட்டைய போட பாத்துச்சான். போதுமா? அது சரி, அவராவே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரா? எல்லாமே இந்த சந்திராவோட தந்திரம். நீங்களும் வேணா ட்ரை பண்ணுங்க. அட நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நான் நல்லா வேலை செய்வேன். உன்னோட ஆஃபர் நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன சார், நம்ம பணத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு தான் டிஸ்கவுண்ட் தரல. நீங்க செம்ம லக்கி.
உன்னோட பேச்சு, அப்புறம் இந்த ஹேண்ட் ரைட்டிங், இந்த புக்ஸ் பார்க்க நல்ல குடும்பத்தை பொண்ணு மாதிரி இருக்க. இதுக்குள்ள எப்படி வந்த? என்ன சார் பிசினஸ் பத்தி பேசும்போது என் பர்சனலை பத்தி கேக்குறீங்க? டீல் கன்ஃபார்ம் ஆகணும்னா என்கிட்ட நீ எல்லா உண்மையும் சொல்லியே ஆகணும். இல்லைன்னா ஜெயில கழித்தீங்க போ, ஊரு போ. ஒரு சமயம் இருந்தது சார். அப்பெல்லாம் கஸ்டமர்ஸை படிக்காம புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். நம்ம நாட்டுக்கு ஏதாவது சேவை பண்ணணும்னு ரொம்ப ஆசையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐ ஆம் IPS பவித்ரா. குட் மார்னிங் கணேஷா. இன்னைக்கு என்னோட IPS எக்ஸாம். நான் என்னோட கனவை நிறைவேற்ற போறேன். ப்ளீஸ் பாத்துக்கோங்க. பவித்ரா, எழுந்துட்டியாமா? ஆமாமா, நான் எழுந்துட்டேன். கணேஷா, அம்மா அப்பா கிட்ட சொல்லாம நான் எக்ஸாம் எழுத போறேன். அவங்களுக்கு இத பத்தி தெரியாம நீ தான் பாத்துக்கணும். பவித்ரா, பவித்ரா, பேக் எடுத்துட்டு எங்க போற? அது அம்மா, ஆக்சுவலி நான் இன்னைக்கு நீ எங்கேயும் வெளியில போக வேண்டாம். உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, புரியுதா? அப்பா, அவங்கள கொஞ்சம் நாளைக்கு வர சொல்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு. கல்யாணத்தை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? நீ IPS எக்ஸாம் தானே எழுத போற? அப்பா, அப்பா ப்ளீஸ் என்ன எக்ஸாம் எழுத விடுங்களேன். அப்புறமா கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அப்பா சொல்லுங்க. இவெல்லாம் திருந்தவே மாட்டா. ஓ ஓ, அப்பா, அப்பா என்னோட ஃபியூச்சர் நாசமா போய்டும். அப்பா, அப்பா உன்னோட ப்ளீஸ். புருஷன் உன் ஃபியூச்சரை நல்லபடியா பாத்துக்குவா. எங்க? அப்பா ப்ளீஸ் பா, வேண்டாம்ப்பா. ஓ, அப்பா உள்ள போ. விடுங்க. எங்க பொண்ணுக்கு வீட்டு வேலை எல்லாம் ரொம்ப நல்லா செய்ய தெரியும். ரொம்ப நல்லா சமைப்பா. எல்லா சடங்குகளும் தெரியும். நாங்க பவித்ராவை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கோம். பவித்ரா, உன்னோட ஹாபிஸ் என்னம்மா? எனக்கு எப்பவும் படிக்கிறது தான் பிடிக்கும். அடேங்கப்பா. உன்னோட ஃபேவரட் புக்ஸ் எல்லாம் என்ன? அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். வீட்டு வேலை எல்லாம் நல்லா செய்வல? செய்வேன். எனக்கு வீட்டு வேலை செய்யறத விட வேலைக்கு போறது தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்துங்க, நீங்க எதுவுமே சாப்பிடல, சாப்பிடுங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம். அவங்க 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆமாங்க, அது வந்து ஆன்ட்டி சொல்றது கரெக்ட் தான். பவித்ரா, போமா. உங்க ரூம் பார்க்க குப்பத்துக்கு ரொம்பவே மேல இருக்கா? அதானே, எனக்கு எப்படி இருக்கதான் பிடிக்கும். பரவாயில்ல, போக போக கத்துப்பீங்க. நான் கத்துக்க மாட்டேன். அப்புறம் நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். என்ன பார்த்தா அவ்வளவு மோசமாவா இருக்கு? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் ஏன்? அது எனக்கு IPS ஆகணும். நான் இந்த எக்ஸாம்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். என் அப்பா அம்மா சொல்றாங்க சக்சஸ்ஃபுல் விமனை பசங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அவங்க கரெக்டா அவங்க தப்பா சொல்றாங்க. அதனால நான் உங்களை ரிஜெக்ட் பண்ண போறேன். ரிஜெக்ட் பண்ணி பழி வாங்க போறேன். ஓ, பழி வாங்க போறீங்களா? ஆமா. சரி, ஓகே. நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றேன். அப்புறமா வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணுங்க, ஓகே? அங்கிள், நீங்க தானே சொன்னீங்க வீட்டு வேலை எல்லாம் பார்த்து உங்க பொண்ணு வீட்டை நல்லா பாத்துப்பான்னு. திறமசாலின்னு சொன்னீங்க. ஆனா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அவங்களுக்கு ஆம்பிஷன் இருக்கு, கெரியர் ஓரியன்டா இருக்காங்க. பாருப்பா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் தப்பாலாம் புரிஞ்சுக்கல. இப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கு. அதனால உங்க எல்லார்கிட்டயும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால இந்த கல்யாணத்துக்கு முழு சம்மதம். உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தால நான் பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், அவளோட படிப்பு விஷயத்தை கூட நல்லா கவனிச்சுக்கிறேன். ஓ மை காட், லுக் அட் யூ கேர்ள். எவ்வளவு அழகா இருக்க நீ. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் வீட்டுக்கு. வெளியிலே வச்சு பேசிட்டு அப்படியே அனுப்பிடுவீங்க போல. ஓ ஷிட், ஐ அம் so sorry. Please come. ஆக்சுவலி மம்மி ஷாப்பிங்காக வெளியே போயிருக்காங்க. ஸோ அதான் நம்ம மீட் பண்ணலான்னு யோசிச்சேன். நல்ல விஷயம் தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு, அதுவும் தனியா. ஆமா, ஆனா அது இந்த மாதிரி க்ளோஸா கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாமே. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க.
என்ன? நார்மலா பேசினா போதும்ல. அட, நம்ம 2 பேரும் அடல்ட்ஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நார்மல் தானே? என்னாச்சு? ஐம் ரியலி சாரி பிரணவ். ஆக்சுவலி நான் உங்களை செக் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க உங்களை பத்தி சொல்றதெல்லாம் கரெக்டா இல்லையான்னு. அப்படின்னா? ஆக்சுவலி என்னன்னா பிரணவ், இந்த சோஷியல் மீடியா ஜெனரேஷன்ல ஒருத்தர் சொல்றத வச்சு எதையும் நம்ப முடியாதுல்ல. நான் ஜஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சேன் நீங்க உங்க முடிவுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு. பாருங்க, நீங்க எனக்கு சொன்னீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அதை நான் எல்லாத்தையும் யோசிச்சு தானே சொல்லணும், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி விடு, டோன்ட் டு இட் அகைன். சரி. சோ யூ மீன் இது என்னோட டெஸ்ட் இல்லையா? ஆமா, அப்புறம் இன்னும் நிறைய டெஸ்ட் பாக்கி இருக்கு. அப்புறம் நீங்க இதுதான் கடைசி டெஸ்ட்னு நினைக்காதீங்க. ஓ அப்படியா? சோ நீ என்ன வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, அப்படிதானே? ஆமா, நான் புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்க கூடாது? சரி, இன்னொரு டெஸ்ட் என்னன்னு சொல்லு, நான் அதுக்காக ரெடியா இருக்கேன். அடுத்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப டஃபா வைக்க போறேன், நல்லா யோசிச்சுக்கோங்க. யோசிச்சிட்டேன், ரொம்ப நல்லாவே யோசிச்சிட்டேன். நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன், உன்னோட எல்லா கனவையுமே நான் நிறைவேற்றுவேன். இங்க பாரு, உன் கூட எல்லா கஷ்டத்தையும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். நான் எதுக்கும் தயங்க மாட்டேன். ரெடி? இங்க பாருங்க, நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேச போறேன். நான் ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டேனா ஒரு ஹையர் பொசிஷன்ல இருப்பேன். உங்களை விட நான் அதிகமா சம்பளம் வாங்குவேன். அது நான் உங்களை விட அதிகமா சம்பாரிச்சேனா உங்களால உங்க ஈகோவை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்ப நீங்க என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, உன்னோட கனவை நான் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். ஆமா, நீங்க சொன்னீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சில பேர் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேர் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. பவித்ரா, நான் உன்னோட வாழ போறேன். நீ தான் உன் கூட வாழ்றதுக்கு இடம் கொடுத்துருக்க. எனக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கு, அது போதும் வாழ்றதுக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட எல்லா கனவையும் நிறைவேற்றுவேன், உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன். டோன்ட் வரி. தேங்க்யூ பிரணவ். இந்த மாதிரி ஜெனரேஷன்ல உங்கள மாதிரி நல்ல பசங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. யாரு அவங்களோட ஈகோ ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தரோட கனவை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. நீங்களா இருக்கவும் நான் ஒத்துக்கிட்டேன், இல்லனா கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். உன்ன மாதிரி பொண்ணுங்க கூட ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. உன்னோட கனவை நிறைவேற்ற போராடுற. ரெஸ்பெக்ட் இருக்கு மேடம். பிரணவ், பிரணவ் என்ன பண்றீங்க? அட, என்னாச்சு? இது என்ன ரத்தமா இருக்கு? அட, என்னாச்சு உங்களுக்கு? நீ வெளிய போயிடாத. வெளியில யார் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல, எல்லா பொருளும் உடைஞ்சு போயிருக்கு. வெளிய போனா டேஞ்சர்மா. டேஞ்சர்னா வெளியில யார் இருக்கா? சொன்னா கேளு. இல்ல, இருங்க, நான் பார்க்கறேன். பவித்ரா, சொன்னா கேளு. பவித்ரா, அட, சொன்னா கேளு என்ன ப்ளீஸ். இருக்குன்னு பார்க்கறேன். எதுக்காக இப்படி நீங்க பயந்துட்டு இருக்கீங்க? இருங்க. பவித்ரா, பவித்ரா, இரு. பவித்ரா, கொஞ்சம் இருங்க. பவித்ரா. அட, புனா. பவித்ரா, பவித்ரா, பாத்து ப்ளீஸ். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? வாய் மூடு. எங்க வீட்லயே வந்து திருடிட்டு எங்களையே மிரட்டிட்டு இருக்கியா? அட, இதுவும் என் வீடுதான். போய் உன் புருஷன் கிட்ட கேளு. என்ன சொல்ல வர? ஆமா பவித்ரா, இந்த ப்ராப்பர்ட்டி முழுக்க அவரோடது. எங்க அப்பா போட்ட ஜுவல்லரி அவனோடதா? அது ஏன்னா உன் புருஷன் கிட்ட டப்பு இல்லம்மா. நான் கொடுத்த காசை வச்சுதான் வீட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இது இந்த ஜுவல்லரி இருக்குல்ல, குடு. அட, என்னம்மா விடு. இந்த ஜுவல்லரி மூலமா பாதி கடன் அடைஞ்சிருச்சு, ஆனா இன்னும் பாதி இருக்கு. அப்புறம் நீ பூனைக்குட்டி மாதிரியே இருக்க.
கொஞ்சம் விளையாடலாம் போலியே. நைட்டு என் கூட ஸ்பெண்ட் பண்றியா ப்ளீஸ்? உன்கிட்ட கடன்லாம் கேட்க மாட்டேன், மன்னிச்சு விட்டுடுறேன். அவ என்கிட்ட இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டு இருக்கா, நீங்க எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கீங்க. ஐ எம் சோ சாரி பவித்ரா. நான் என்ன பண்றது? அவனுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பவித்ரா. ஐ எம் சோ ஹெல்ப்லெஸ். பவித்ரா, பவித்ரா. நீ பொண்ணு குட்டி மாதிரியே இருக்க. நல்லா கொஞ்சம் விளையாடலாம் போல. நைட்டு 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமா? அவனுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பவித்ரா. பவித்ரா, நீ என்ன பண்ணிட்டு ரெஃபர் இருக்க? பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் தரணியோட லோனை சீக்கிரமா அடைக்க முடியும். அவ்வளோலாம் கஷ்டம் இல்ல. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணா தெரிஞ்சிரும். நம்ம கட்டிடலாம். நானும் வேலைக்கு போனேன்னா ரொம்ப ஈஸியா கடன் அடைச்சிடலாம். என்னாச்சு? That's so sweet of you. Thank you பவித்ரா. ராத்திரி நடந்ததை பத்தி யோசிக்காம எனக்கு ஹெல்ப் பண்றியே. பிரணவ், உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான் பிரச்சனை. என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னது? நம்ம ஏன் உங்க அப்பா கிட்ட பணம் கேட்க கூடாது? சொல்லு, எல்லாமே சரியாயிடும் இல்லையா? பிரணவ், என் அப்பா கிட்ட பணம் எல்லாம் இல்ல. அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சுதான் உங்களுக்கு எனக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. இப்போ அவரு பென்ஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஏன் உங்க வீட்டை அடமானம் வைக்க கூடாது? அது என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வீடு. அது சரிதான் டார்லிங். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டுறாங்க. இப்ப அந்த வீடு உனக்கு தானே? அப்படியா? அப்ப அவங்க எங்க இருப்பாங்க? அது அவர்தான் அன்னைக்கே சொன்னாரு. அவருக்கு ஊர்ல ஏதோ வீடு இருக்குன்னு. அங்க போய் இருக்கட்டும். இங்க பாரு, அவங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது. அட, உனக்கு ஹெல்ப்பே பண்ண வேண்டாம்னா அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு என் முன்னாடி டிராமா இங்க போடுற? பாருங்க, இந்த லோன், இந்த கடன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் இத ஃபேஸ் பண்ணி ஆகணும். என் மேல அப்படி என்ன தப்பு இருக்கு? நீ என் பொண்டாட்டி, உன் கடமையை நீ நிறைவேத்து. சும்மா என் முன்னாடி வந்து டிராமா போட்டுட்டு இருக்காத. நான் சும்மா வேலைக்கு போவேன், இதை பண்ணுவேன், அது பண்ணுவேன்ட்டு வாய் பேச்சு மட்டும்தான். மேலும் கதையை தெரிந்து கொள்ள டேஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.